அஸ்ஸலாமு அலைக்கும். லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி கஸ்டமரை லிஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதை எடிட் பண்ணி டிலீட் பண்ணி நியூ கஸ்டமர் எட் பண்ணுற நம்ம விஷயம் பார்த்தோம். இதே மாதிரி ஐட்டம் சீக்கிரம் சேல்ஸ் சீக்கிரம் இதையும் செஞ்சு பார்க்க சொன்னேன். அதை கண்டினியூவாக செஞ்சு இது மூணையும் செஞ்சு பார்ப்போம். ஆன்லைனில் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? நம்ம இது கஸ்டமருக்கு மட்டும் எடிட் டிலீட் எட் பண்ணுறதை பார்த்துக்கிறோம். அடுத்ததாக நம்ம ஐட்டமு பார்ப்போம். இதில் வியூஸ்கில் கஸ்டமர்ஸ்னு செஞ்ச மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஐட்டம்ஸை லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று போடுவோம். வியூஸுக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி ஐட்டம்ஸ் அது உள்ளுக்க அந்த கஸ்டமரோட காப்பி ஒன்று போடுறோம். அந்த நெவிகேஷனு இதில் என்ன ஐட்டம்ஸில் வியூஸ்க்குள்ள ஐட்டம்ஸில் list.php அதுக்கு நேவிகேஷன் செட் பண்ணிட்டோம். நான் items.phpன்னு இதை கிளிக் பண்ணி போகணுன்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த கஸ்டமரில் உள்ளதே லிஸ்ட் ஆகும். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் இதில் கஸ்டமருக்கு மட்டும்தான் டேபிளில் இருந்து எடுக்கிறதுக்குள்ள மாடல் கிளாஸ் ஒன்று செஞ்சுக்கிறோம். இப்போ இதே மாதிரி நாம் ஐட்டம் டேபிளில் இருந்து எடுக்கிறதுக்கு செய்யப்போம். இதில் ஐட்டம்னு போகிறோம். கிளாஸ் நேம் ஐட்டம். இதில் என்னென்ன ஃபீல்ட்லாம் இருக்குது, சரியாங்கடா? கனெக்ட் ஆகிட்டு தானே? மைஸ் ஓ சார். ஸ்க்ரீனில் விளங்குது தானே? ஓ சார் விளங்குது. ஓகே. இதில் ஐட்டம் நான் என்ன செய்கிறேன், டேபிள் நேமு ஐட்டம்ஸ்னு மாற்றுறேன். ஆல்ரெடி நாம் டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம் எல்லாத்துக்கும். இதில் நாம் ஸ்டாப் டேட்டா பேஸ் வந்து ஷாப்னு க்ரியேட் பண்ணோம். வாங்க பாருங்கள், இதில் ஐட்டம்ஸ்ன்ற டேபிள் இதில் என்ன அடிஷனல் ஆகிக்கிற நேமும் ப்ரைஸையும் இருக்குது. இந்த ஐடி கிரியேட்டட் ஒன் அப்டேட்டட் ஒன் இது வந்து காமனான ஃபீல்ட்.
நம்ம இதுக்கு அடிஷ்னலாக நேமும் ப்ரைஸை மட்டும்தான் நம்ம எட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம கஸ்டமருக்கு உள்ளதை கிளாஸில் காப்பி பண்ணதால் நேமோ மொபைல் லிங்க் நம்மளுக்கு அடிஷ்னலாக இதில் ப்ரைஸை மட்டும் நான் மாற்றணும். ப்ரைஸ் இதில் ப்ரைஸை மாற்றிட்டு அந்த இடத்துல எங்கனையெல்லாம் ப்ரைஸ் யூஸ் பண்ணணுமோ அந்த ஃபோன் இருந்துட்டு அந்த இடத்துல நான் ப்ரைஸை செட் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்யும், இந்த ஐட்டம் டேபிளில் நேம் ப்ரைஸை ப்ராப்பர்ட்டியாக செட் பண்ணிக்கிறோம் அந்த கிளாஸுக்கு. அடுத்ததாக டேபிளில் நேம் ஐட்டம்னு செட் பண்ணிட்டோம். நான் இந்த இண்டெக்ஸுக்கு வரேன். இதில் நம்மளுக்கு கிளாஸ் இப்போ ஈக்கிறேன்னா ஐட்டம்னு சொல்கிற கிளாஸ் ஈக்குது. இந்த இடத்துல நான் அந்த கிளாஸை கால் பண்ணுறேன். இதில் கஸ்டமருக்கு பதிலாக இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து கெட் ஆல்னு கொடுத்து எடுத்தேன்னு சொன்னால் நம்மளுக்கு டேபிளில் உள்ள எல்லா ஐட்டம்ஸும் வந்துடும். இதில் நம்மளுக்கு மொபைலுக்கு பதிலாக ப்ரைஸ், இதில் நம்ம எல்லா அதில் உள்ள ஐட்டம்ஸையும் எடுக்கிறோம். இந்த கஸ்டமர் நிற்கிற இடத்துல ஐட்டம்ல அப்டேட் பண்ணுறேன். இப்போ என்ன செய்கிறேன், ரீலோட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல என்ன வந்துக்குன்னு சொன்னால் இந்த டேபிளில் உள்ள ஐட்டம் டேபிளில் இருக்கிற டேட்டா இந்த நேமும் ப்ரைஸும் அதே மாதிரி டேபிளில் லிஸ்ட் ஆகிக்குது. ஆல்ரெடி கஸ்டமருக்கு செஞ்சிருந்தோம். இப்போ என்ன செஞ்சுக்கிறோம், இந்த மொபைலுக்கு பதிலாக அடிஷ்னலாக ப்ரைஸை இந்த இடத்துல மாற்றிக்கிறோம். இந்த இடத்துல நான் ஒரு பிரிண்டார் கொடுத்து பார்க்குறேன். உங்களுக்கு அது வந்து நிறையா அதில் உள்ள ஐட்டம்ஸ்லாம் வருது. இது எப்படி வருது, இல்லை ஐட்டம் கிளாஸில் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கெட் ஆல்னு மெத்தட் இருக்குது. இது எங்கள் இதில் பேஸ் மாடலில் இருக்குது. இதில் பார்த்தோன்னு சொன்னால் கெட் ஆல்னு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அதில் பேஸ் மாடலில் இருக்குது. நாம் இந்த ஐட்டம் கிளாஸுக்கு பேஸ் மாடலை இன்ஹெரிட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ பேரண்ட் கிளாஸில் என்னென்ன மெத்தட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கிறோம் அதெல்லாம் நம்மளுக்கு ஐட்டம்லையும் பப்ளிக் ஆகிக்கிறத யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதில் பப்ளிக்காக கெட் ஆல்ன்ற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த கெட் ஆல் மெத்தடில் நான் என்ன செய்கிறேன், யூஸ் பண்ணுறேன். இதுக்கு டேபிள்ட நேம் வந்து பாஸ் ஆகும். இது எப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருக்கிறதால இந்த இடத்துல கெட் டேபிள்னு மெத்தட் நான் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பேன். ஐட்டம் அதில் ஐட்டம்ஸ் நிற்கிது. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல செட் ஆகும். செலக்ட் ஆல் ஃப்ரம் ஐட்டம்ஸ். கெட் ஆலை கொடுத்து எடுத்தேன்னு சொன்னால் ஐட்டம் டேபிளில் இந்த டேட்டா நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆகிற டேட்டாவை என்ன செய்கிறேன், இந்த ஐட்டம்ஸில் ஒரு வேரியபிளை அசைன் பண்ணிவிட்டு அதை ஃபோர் ஈச் பண்ணுறேன். ஆல்ரெடி அதில் ஃபோர் ஈச் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸ்லேருந்து ஒரு ஐட்டமாக எடுத்து அதில் நேம் ப்ரைஸ் அதை இருக்கிற கொலம் நேமை கொடுத்து அடுத்தது ஐடி. இப்போ எப்படி எடிட் கஸ்டமர் செஞ்சோமோ அதே மாதிரி இதுக்கும் நியூ ஹோம் நியூ ஐட்டம் அதே மாதிரி எடிட் கஸ்டமர் பதிலாக ஐட்டம் இப்படி ஃபார்ம்ல ஃபைல் நேமை மாற்றிடும். இப்போ இதில் நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் தேவை. ப்ரைஸ்க்கு மாற்றுறேன். டெக்ஸ்ட்டை
நம்பர்னு மாற்றுறேன், இல்லை ப்ரைஸ். சேவ் ஐட்டம் டாட் பிஹெச்பி இதுக்கு நான் பாஸ் பண்ண போகிறேன். இதை ரீநேம் பண்ணுறேன். ஆல்ரெடி செஞ்சதையே நான் ஒரு கொப்பி ஒன்று எடுத்து இந்த ஐட்டம் CRUD ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம CRUD என்னத்துக்கு சொல்கிறேன்டா, க்ரியேட், அப்டேட், ரீட் பண்ணுறேன், டிலீட் பண்ணுறேன், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்கிறது தான் CRUD ஆப்ரேஷனு. இதில் லிஸ்ட்டில் நான் இந்த இடத்துல எடிட் கஸ்டமருக்கு பதிலாக ஐட்டம், ஃபார்ம் எடிட் ஐட்டம் டாட் பிஹெச்பியில் எங்கள் கஸ்டமர்லேருந்து எடுக்குது. நான் இந்த இடத்துல ஐட்டம் கிளாஸை யூஸ் பண்ணுறேன். ஐட்டம் கிளாஸ் இல்லை ஐட்டம் ஐடியை பாஸ் பண்ணுன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த கெட் பை ஐடி இதில் பேரண்ட் கிளாஸில் இருக்குது. அது மூலமாக நமக்கு அதோட ஸ்பெசிஃபிக்கான ஐட்டம் நம்மளுக்கு வந்துடும். இந்த ஐட்டமில் இருந்து ஐடி, நேம், இதுக்கு மொபைலுக்கு பதிலாக ப்ரைஸ் எங்கே பாஸ் பண்ணுறேன், சேவ் ஐட்டம். ப்ரைஸ்ன்னு மாற்றிட்டேன். அதே மாதிரி இதையும் நம்பர் ப்ரைஸ் மாற்றியாச்சு. டிலீட்டில் சேம் அதே மாதிரி ஐட்டம் கிளாஸ் லோட் பண்ணுறேன். இந்த இடத்துல லொக்கேஷன் list.php. இந்த delete ஃபைல் இருக்கிற இடத்துல இருந்து list.php இருக்கிறான்னு பார்க்க, அப்போது அந்த list.phpக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். இதில் லிஸ்ட்டில் இந்த இடத்துல கஸ்ட் ஐடி இருக்கிற இந்த இடத்துல நான் ஐட்டம் ஐடி அப்படின்னு மாற்று. இப்போ என்ன செய்கிறேன், ஆப்பிள் இதை எடிட்க்கு போகிறேன். ஆப்பிளோட டீட்டெயில்ஸோடு வருது. 100 இருக்கிறத 200ன்னு மாற்றுறேன். சேவ். இங்கே சேவ் ஆகல. ஏன்னு சொன்னால் நம்ம அதோட ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் அப்டேட்டுக்கு உள்ளதை செய்யலை. இது ரெனியூ பண்ணுறதுக்குள்ளே, இது அப்டேட் பண்ணுறதுக்குள்ளே. இது நான் பேஸ் மாடலில் எப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆகிக்கிறதால, எப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஆகிக்கிறதால இந்த இடத்துல நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகும். இப்போ இதில் எரர் வந்திக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன டேபிள், இதில் ஐட்டம்ஸ் டேபிள் நம்ம கஸ்டமர் டேபிளில் இன்சர்ட் பண்ணுறதால எரர் வந்து நேம் ப்ரைஸ். திரும்ப லோட் பண்ணுறேன். சேவ்ட உள்ளுக்க நம்ம செய்யலை. ஐட்டம் இந்த இடத்துல ஐட்டம் கிளாஸ்
இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து நான் வந்து இந்த இடத்துல item.php இல்லை add new item மாற்று. புது ஐட்டம் எட் ஆகுது. நம்ம என்ன செஞ்சோம், எப்படி கஸ்டமர் செஞ்சிருந்தோமோ அதே மாதிரி ஐட்டம் செஞ்சாச்சு. ஐட்டமுக்கு ஒரு list.php ஒன்று செய்கிறோம். அதுக்கு இப்போ செஞ்சதை காட்டுறேன். இப்போ இந்த லிஸ்ட்டில் எல்லாத்தையும் ரீட் பண்ணுறதுக்கு உள்ளது. இப்போ ஐட்டம் கிளாஸை நான் ரெக்யூர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ஃபைல் இருக்கிற இடத்த ஃபைலை ரெக்யூர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸில் இந்த ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்டை கெட் ரோல் இதில் என்ன செய்யும், அந்த டேபிள்லேருந்து அவ்வளோ ஐட்டம்ஸையும் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இப்போ இந்த ஐட்டம்ஸை ஃபோரிஷ் பண்ணுறேன். ஃபோரிஷ் பண்ணிட்டேன்னா இதில் நேம் ப்ரைஸை டேபிளில் செட் பண்ணிவிட்டு எடிட் பட்டனுக்குள்ளே delete பட்டனுக்குள்ளே ஃபைல்லாம் செட் பண்ணிவிட்டு இந்த எங்கள் டேக்கில் ஐடியும் இதில் பாஸ் பண்ணுறேன். இதை ஐட்டம் ஐடின்னு பாஸ் பண்ணுறேன். இதில் டாப்பில் எங்கன்னா எட் நியூ ஐட்டமுக்கு form new item.phpன்னு மென்ஷன் பண்ணேன். இப்போ நான் எட் நியூன்னு கொடுத்தேன்னு சொன்னால் form new itemக்கு போகும். form new itemக்கு போனால் இந்த ஃபார்ம் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் நேம் ஃபீல்ட், ப்ரைஸ் ஃபீல்ட். இதை நான் சேவ் பண்ணுறேன். save.phpக்கு போகும். save.item.phpக்கு வந்தேன்னு சொன்னால் நாம் அனுப்புகிற போஸ்ட்டில் வர டேட்டா நம்ம மெத்தட் வந்து போஸ்ட்டாக வச்சுக்கிறோம். இதில் ஐடி, நேம், ப்ரைஸ் இது மூணுமே இந்த இடத்துல பாஸ் ஆகும். இந்த ஐட்டம் கிளாஸில் இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் அவைலபிளாக இருக்கிற பப்ளிக். இது அதோட பேரண்ட் கிளாஸில் இந்த ஐடி. இப்போ இதை செட் பண்ணி இதுக்கு சேவ் கொடுக்குறேன். சேவும் பேஸ் மாடலில் உள்ள ஒரு மெத்தட். அப்போது சேவுக்கு அப்டேட் ரெக்கார்ட் இதில் ஐடி வந்துருன்னு சொன்னால் அப்டேட் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் புது ரெக்கார்ட் க்ரியேட் ஆகும். அப்போ அந்த ஐடிக்கு அப்டேட் ஆகும். இது ரெண்டையுமே நாம் எப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இந்த இடத்துல இருக்குது. இப்போ இதை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம். இங்கே இதோட சைல்ட் கிளாஸ் இந்த இடத்துல add new update. இதில் என்னென்ன பேராமீட்டர்லாம் பாஸ் பண்ணணும் இதில் அப்படின்னு பாஸ் பண்ணுறோம். நம்ம ரெண்டு ஃபீல்டு தான் இதில் இருக்குது, நேமும் ப்ரைஸும். இல்லை இன்சர்ட் இன்ட்டு ஐட்டம்ஸ் டேபிள் நேமும் ப்ரைஸையும் அந்த வெளிவையில் பாஸ் பண்ணுறோம். இதை என்ன செய்யும், அது ரன் ஆகி பெர்சிஸ்டன்ட் மேனேஜர் மூலமாக இந்த ரன்னுக்கு போகும். இந்த ரன்னுக்குள்ள இந்த குவேரியை நாம் கொடுத்தேன்னு சொன்னால் அந்த குவேரிக்கு ஏற்றாப்பில் பேராமீட்டர் செட் பண்ணி அந்த பிடிஓ மூலமாக நாம் டிபியை கனெக்ட் பண்ணி வச்சுப்போம். அது எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ என்ன செய்யும், டேட்டா ஒன்று க்ரியேட் ஆகும். இதுக்கு அப்டேட் ஆகும். அப்டேட் ஐட்டம்ஸ் செட் நேமையும் ப்ரைஸையும் செட் பண்ணுறோம். நான் ஒரு ஐடியா ஒன்று பாஸ் பண்ணுவேன். ஹிடனில் நாம் இதில் ஐடியா ஒன்று பாஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம புதுசாக இது எடிட் பண்ணக்குள்ள இதில் ஹிடனில் ஐடி பாஸ் பண்ணால் அது போய் அப்டேட் பண்ணிவிடும். இப்போ இதில் என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம ஆல்ரெடி செஞ்ச அந்த கஸ்டமரை தான் இப்போது அதே ஒரு காப்பி ஒன்று எடுத்து ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஆன்லைனில் இருக்கிற ஆட்களுக்கு என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்ததாக நம்ம சேல்ஸை பார்ப்போம். சேல்ஸ் எப்படி, நம்ம இதில் நியூ சேல்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இதில் டேட் பிக்கர் இருக்குது, இல்லை டேட்டை சூஸ் பண்ணுவோம். அடுத்தது ட்ராப் டவுனில் ஆல்ரெடி உள்ள எல்லா கஸ்டமரையும் லிஸ்ட் பண்ணுது. சரியா, அதை நான் ஒரு கஸ்டமரை கொடுத்து சேவ் பண்ணுன்னு சொன்னால் அந்த ரெக்கார்டு வந்து சேல்ஸில்
ஹெட் ஆகுது. சேல்ஸ் டேபிளில் பார்த்தோன்னு சொன்னால் சேல்ஸ் டேட் ஒன்றிக்குது, கஸ்டமர் ஐடி, அடுத்தது டோட்டல் அப்படின்னு 3 ஃபீல்டு இருக்குது. எடிஷனலோட ஃபீல்டு. இந்த ஐடி கிரியேட்டட் ஒன்று அப்டேட் ஒன்று வந்து காமனான ஃபீல்டு. நாம் இதுக்கு ஒரு மாடல் கிளாஸ் ஒன்று செய்ய போகிறோம். இதில் அதே மாதிரி ஐட்டமில் இந்த ஒரு காப்பி ஒன்று எடுக்கிறேன். இதை என்ன செய்கிறேன், சேல் போகிறேன். சேல் சரியா. அதே மாதிரி இதில் சேல்ஸுன்னு டேபிள் நேம் கொடுக்குறேன். சரி, இதில் சேல்ஸுன்னு டேபிள் நேம் கொடுக்குறேன். இதில் எடிஷனல் ஃபீல்டு என்ன, சேல்ஸ் டேட், கஸ்டமர் ஐடி, டோட்டல். இதில் சேல்ஸ் டேட், கஸ்டமர் ஐடி, அடுத்தது டோட்டல். இதில் நம்ம இதை சேல் கிளாஸ். சரியா. இப்போது நம்ம நியூ ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் பண்ண போல நம்ம என்ன செய்ய போகிறோம், சேல் டேட். இது சேல்ஸ் டேட். அடுத்ததாக கஸ்டமர் ஐடி. இதில் கஸ்டமர் ஐடி, அடுத்தது மூணாவது ஒரு ஃபீல்டு ஒன்று டோட்டல். டோட்டல் இதில் டோட்டல். சேல்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் ஒரு கஸ்டமருக்கு. இல்லை அதை திரும்ப இந்த ப்ரொசஸ் சொல்லி காட்டுறேன். என்ன செய்வோம், சேல்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அப்புறம் இந்த டோட்டல் என்னாண்டு வருதுன்னு சொன்னால், இப்போது நான் இந்த இடத்துல இந்த டேட்டில் இந்த கஸ்டமருக்கு சேல்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் நான் டீட்டெயிலில் போய்த்து என்ன ஐட்டம் நான் எட் பண்ண போகிறேனோ அதை எட் பண்ணுறதில்ல. எட் நியூ சேல்ஸ் ஐட்டம். இல்லை இந்த ஐட்டம் இதில் 10. அப்போ இதில் எப்பிள் வந்து 200 ரூபாண்டு ஈந்துருன்னு சொன்னால், இப்போ 10 குவான்டிட்டி. இப்போ இதை பெருக்கி இதில் டோட்டல் ஒன்றிக்கமே அதை சேல் டோட்டலில் ப்ளஸ் பண்ணும். இப்போ ஆல்ரெடி சேல்ஸில் 0 இருக்குது. என்ன இந்த மிசாரி முதலாவது டேட்டுக்கு. இப்போ இதில் டோட்டல் 0 இருக்குது. நான் ஒரு ஐட்டம் ஒன்று எட் பண்ணுறேன். இப்போ 10 தர 200 சேவ் கொடுத்தேன்னு சொன்னால் ஒரு சேல் ஒன்று ஹெட் ஆகிரும். போய் பார்த்தேன்னு சொன்னால் 2000 ரூபா ஹெட் ஆகிக்குது டோட்டலில். இல்லை டேபிளை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இன்னொரு ஐட்டம் எட் பண்ண போகிறேன்னு சொன்னால் இதில் இன்னொரு ஐட்டமாக எடுக்கிறாரு. இதில் ஆரஞ்சு எடுக்கிறாரு. இதில் 5 சேவ். இப்போ இதோட டோட்டலும் சேர்ந்து 3500 மாறி. இப்போ என்ன, நம்ம ஒவ்வொரு ஐட்டம் எட் பண்ண அதோட டோட்டல் வந்து இங்கே ப்ளஸ் ஆகிட்டு போகும். அதுக்காக இந்த டோட்டல் ஃபீல்டு ஒன்று எடிஷனலாக வச்சுக்கிறோம். அப்போது இதில் டோட்டலையும் நம்ம டிஃபால்ட்டாக நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணக்குள்ள டோட்டல் வந்து டிஃபால்ட் வேல்யூ கொடுப்போம். நான் டேபிள் க்ரியேட் பண்ணக்குள்ள கதைக்காங்க டேபிள் க்ரியேட் பண்ணக்குள்ள நான் அடிஷனலாக ஆல்டர் பண்ணி சேலில் வந்து டோட்டலை வச்சுப்போம். இதில் டிஃபால்ட் வேல்யூ 0. நான் டிஃபால்ட்டாக 0வே வச்சு தான் அந்த ரோ வந்து க்ரியேட் ஆகும். நாம் இப்போ ரோ இதில் ப்ளஸ் பண்ணிக்கிட்டு போவோம் அதோட வேல்யூஸ். இப்போ இதில் எட் நியூ ரெக்கார்டில் இது 3 தான் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். இதுக்கு சேல்ஸில் டேபிளுக்கு என்ன சேல்ஸ் டேட், கஸ்டமர் ஐடி, அடுத்ததாக
டோட்டல். அதே மாதிரி இதுலேயும் என்னென்ன பாஸ் பண்ணுறோம், சேல்ஸ் டேட், கஸ்டமர் ஐடி, அடிஷனில் டோட்டல். இது பேராம் செட் பண்ணிட்டோம். இன்சர்ட் இன்டு சேல்ஸ், சேல்ஸ் டேட்டையும் கஸ்டமர் ஐடியும் டோட்டலையும் காலமில் செட் பண்ணி வெளியூவில் இதில் வார வெளியூவை இதுக்கு அசைன் பண்ணு அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இதுக்கும் பேராமீட்டரை அப்படி போட்டு எடிஷனில் இதில் ஐடியும் சேர்ந்து வரும். நம்ம இந்த ஐடிக்கு தானே எடிட் பண்ணுவோம். இதில் எடிஷனில் ஐடி வரும். இதில் அப்டேட் பண்ண போகிற என்னத்துக்கு, சேல்ஸ் டேபிளுக்கு. என்னத்தெல்லாம் சேல்ஸ் டேட் அப்டேட் பண்ணுவோம் தேவைண்டா, கஸ்டமர் ஐடி தேவைண்டா அப்டேட் பண்ணுவோம். அடுத்ததாக எடிஷனில் டோட்டல் தேவைன்னு சொன்னால் டோட்டலையும் அப்டேட் பண்ணுவோம். சேல்ஸ் டேட், கஸ்டமர் ஐடி, டோட்டல். ஐடி இந்த இடத்துல வேரில் பாஸ் ஆகும். அப்போ இந்த ஐடிக்கு தான் இந்த டேட்டாவெலாம் அப்டேட் ஆகும். நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இப்போது சேல்ஸுக்குள்ளே கிளாஸை செஞ்சிட்டோம். இப்போ இந்த கிளாஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணலும் அப்டேட் பண்ணலும். அதே மாதிரி இந்த சேல்ஸை வச்சு பேஸ் மாடலில் நான் இதில் ஜெட்டோல் கொடுத்து எடுக்கலாம், ஐடியை வச்சு ரெக்கார்டு எடுக்கலாம். சேவ் பண்ணுன்னு சொன்னால் சேவ் ஆகும். அடுத்தது டிலீட் பண்ணலாம் அந்த ஐடியை வச்சு ரெக்கார்டு. இவ்வளோத்துக்கும் நம்மளுக்கு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை யூஸ் பண்ணி நாம் டேபிளில் டேட்டாவை லிஸ்ட் பண்ணுவோம். ஒரு வியூவில் டேபிள் ஒன்று க்ரியேட் ஐட்டம்ஸ் மாதிரி நான் புதுசாக ஒரு வியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் ஃபோல்டர் ஒன்று, சேல்ஸ். இந்த சேல்ஸில் அதே மாதிரி ஒரு லிஸ்ட்டை காப்பி பண்ணி இதில் போட்டுறேன். லிஸ்ட்டுக்கு வரேன். இப்போ இதில் என்ன நமக்கு வந்து சேல்ட கிளாஸிக்கிற ஃபைலை கேர் பண்ணுறது. இதில் சேல் கிளாஸ் சீக்க போகிறேன். இப்போ நான் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், சேல் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டில் இருந்து கெட்டோல் எடுத்தேன்னு சொன்னால் எல்லா சேல்ஸ் தான் வரும். இந்த சேல்ஸ்லேருந்து ஒன்று ஒன்றா யூஸ் பண்ண போகிறேன் ஒரு சேலையும். இந்த சேலில் என்ன ஆயிக்கும், இதில் சேல்ஸ் டேட்டிக்கும். அடுத்ததாக இதை நான் வந்து கஸ்டமர் ஐடி. இப்போது நம்ம கஸ்டமர் ஐடியை பாஸ் பண்ணாமல் இப்போதைக்கு கஸ்டமர் ஐடின்னு பாஸ் பண்ணோம். கஸ்டமர் ஐடி மட்டும் தான் இந்த இடத்துல ஷோ ஆகும். கஸ்டமர் நான் கெட் பை ஐடி கொடுத்து அந்த ஐடியை வச்சு டேட்டா எடுத்து காட்டும். இப்போது கஸ்டமரோட ஐடியை நான் பாஸ் பண்ணுறேன். இப்போது லிஸ்ட்டை பார்ப்போம். இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து சேல்ஸுக்குள்ள லிஸ்ட் நான் இதை இண்டெக்ஸில் சேல்ஸுக்குள்ள லிஸ்ட் வந்து நான் போட்டிக்கிறேன். நான் சேல்ஸுக்கு போகிறேன். டேட்டா காட்டுது. கஸ்டமரில் ஆஃப்செட் டைப் அன்டிஃபைன் வேரியபிள் ஐட்டம். அதில் கஸ்டமருக்கு வேலை ஐட்டம் கொடுத்துக்கிறீங்க சார். சேல்ஸுக்கு பதிலா ஐட்டம் கொடுத்துக்கிறீங்க. இதில் பார்த்தேன்னு சொன்னால் ஐடி வந்து இங்கே பாஸ் ஆகுது. இப்போ இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே ஐடி. இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த ஐடிக்குள்ளே கஸ்டமரை எடுத்து அவருடைய நேமுங்கன்னு காட்டணும். இப்போ கஸ்டமர் டேபிளில் அந்த ஐடிக்குள்ளே அழிப்பார்.
நான் இந்த இடத்துல கஸ்டமரை ரிக்யர் பண்ணுறேன். கஸ்டமர் முதலிக்கமே இதில் கஸ்டமர் கிளாஸ். இப்போ கஸ்டமர் கிளாஸை கால் பண்ணிட்டேன்னு சொன்னால் இந்த சேல்ஸ் மாதிரி நான் கஸ்டமரோட கிளாஸை கால் பண்ணிடலாம். கஸ்டமர் இதில் கஸ்டமரோட ஆப்ஜெக்டை கால் பண்ணுறேன். கஸ்டமர் இப்போ அந்த கஸ்டமர் ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த இடத்துல நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட் ஆர் இதை டைப் பண்ணுறேன். இதில் அந்த கஸ்டமரோட நம்ம இதில் query மூலமாக எடுப்போம். நம்ம ஜாயின் பண்ணி அது மூலமாக எடுப்போம். இணைந்து ஐடியை பாஸ் பண்ணி எடுக்கிறத பொறுத்து பார்ப்போம். இதில் பார்த்தேன்னு சொன்னால் கஸ்டமர்
நான் வந்து ஐட்டம் சரி இந்த கெட் ஆல் வந்து பேஸ் மாடலில் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம என்ன செய்வோம், செலக்ட் ஆல் ஃப்ரம் நாம் கொடுக்குற டேபிள் த நேம் இங்கே பாஸ் ஆகும். அந்த டேபிளில் இது மட்டும் எடுத்து ரிட்டர்ன் பண்ணும். நான் அது ஓவர் ரைட் பண்ணணும்னு சொன்னால் நான் இதுக்குள்ள அதே மெத்தடை யூஸ் பண்ணி ஓவர் ரைட் பண்ணுன்னு சொன்னால் அது மெத்தடுக்கு இது ஓவர் ரைட் ஆகிடும். இதில் என்ன செய்யணும்னு சொன்னால் செலக்ட், நான் குவரியை மாற்றி எழுதுகிறேன். செலக்ட் சேல்ஸ் ஐடி, சேல்ஸ் டேட், சேல்ஸ் டோட்டல் அதோட சேர்த்து இங்கே நான் செலக்ட் எதில் இதில் எடுக்கிறேன்னு சொன்னால் சேல்ஸ் டேபிளில் ஃப்ரம் சேல்ஸ் டேபிள்லையும் கஸ்டமர்ஸ் டேபிள்லையும் இல்லை கஸ்டமர்ஸ் டேபிள்லையும் சேல்ஸ் டேபிள்லையும் தான் எடுக்கிறேன். சேல்ஸ் டேபிளை எஸ்ஸுக்கு அசைன் பண்ணுறேன், கஸ்டமர் டேபிளை சிக்கு அசைன் பண்ணுறேன். இப்போ இந்த எஸ்ஸுக்குள்ள என்ன யூஸ் சொன்னால் எஸ்டா சேல்ஸ் டேபிள், சிண்டா கஸ்டமர்ஸ் டேபிள். இப்போது வேர் சேல்ஸ் டேபிளில் உள்ள கஸ்டமர் ஐடி ஈக்குவல் கஸ்டமர் டேபிளில் உள்ள ஐடி எப்படின்னு சொன்னால் இதில் சேல்ஸ் டேபிளில் கஸ்டமர் ஐடியில் ஒன்று இருக்குது. இந்த ஒன்று என்ன சேல்ஸ் டேபிளில் உள்ள கஸ்டமர் ஐடி. அதே மாதிரி கஸ்டமர் டேபிளில் உள்ள ஐடி. அப்போ இதுக்குள்ள இந்த ஒன்று இருக்கிற ஆப்பிள் வந்து வருவார். டூன் கொடுத்தோன்னு சொன்னால் மிசார் இண்டிக்கிறாள் வருவார். இப்போ இதில் அதுக்குள்ளே ஈக்குவல் ஆகிக்கிற ஐடி அந்த ரெக்கார்ட்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். வேர் பண்ணி மேட்ச் பண்ணுறோம். இப்போ என்ன செய்யும், இந்த கஸ்டமரோட நேமுக்கு சி நேமில் உள்ளதை எடுக்கும். இப்போ சியில் என்ன ஆகிக்கன்னு சொன்னால் கஸ்டமர் எல்லாமே வருவார். இப்போ இதே நான் கேரிய அப்படி இதில் போட்டு பார்த்தேன்னு சொன்னால் இல்லைங்க எப்படி அவுட்புட் வருது. இது அவங்களோட பிஹெச்பி மைஎட்மியில் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யுது, இதில் சேல்ஸ் டேட், டோட்டல், கஸ்டமர் நேம், இதில் சேல்ஸ் ஐடி ஃபஸ்ட்டுக்கு, சேல்ஸில் உள்ள சேல்ஸ் டேட், அடுத்தது சேல்ஸில் உள்ள டோட்டல். திரும்ப ஒருக்கா அந்த கஸ்டமர் சேல்ஸ் செஞ்சதை காட்டுறேன். இதில் சேல்ஸுக்குள்ள லிஸ்ட் ஒன்று வச்சுக்கிறோம். லிஸ்ட்டுக்குள்ள என்ன செஞ்சிடும், எல்லா சேல்ஸையும் எடுக்கிறோம். சரியா, அதே மாதிரி சேல்ஸ் எடுத்து இதில் சேல்ஸ் டேட், இதில் கஸ்டமர் நேம், டோட்டல் எப்படின்னு வைக்கிறோம். கஸ்டமர் நேம் எப்படி வந்ததுன்னு தெரியும் தானே. இதில் கெட் ஆல் ஃபங்க்ஷனை நாம் சேல்ஸுக்குள்ள ஓவர் ரைட் பண்ணுறோம். இது நம்ம மற்றதில் செஞ்சிக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் இது வந்து பேஸ் கிளாஸில் கெட் ஆலுக்குள்ளே ஈக்குது. இப்போ இதில் செலக்ட் ஆல் ஃப்ரம் டேபிள் கொடுத்தோன்னு சொன்னால் அந்த டேபிளை அதில் ஈந்து உள்ளதை மட்டும்தான் எடுத்துகிட்டு வரோம். இப்போ சேல்ஸில் என்ன ஆகிக்குது, சேல்ஸ் டேட், கஸ்டமர் ஐடி, டோட்டல். அடுத்தது கிரியேட்டட் ஒன்று, அப்டேட் ஒன்று, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரோம். நான் வந்து இதை எடிஷனில் கஸ்டமைஸ் பண்ண போகிறேன். இதில் குவேரியை இது வந்து கொம்மனாக செஞ்சு வச்சுக்கிறேன். கொம்மனா உள்ளதை தான் இந்த பேஸ் மாடலில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ இதில் இப்போ பேஸ் மாடல் தான் நேம் வைக்கணும்னு இல்லை, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொம்மனான ஒரு பேரை வச்சுன்னு சொன்னேன். சரி, இப்போ பேஸ் தானே இதில். அப்போ இதில் கெட்டோவில் வந்து நான் என்ன செய்கிறேன், ஓவர் ரைட் பண்ணுறேன். இப்போ உங்களை கெட்டோல்னு கொடுத்து நான் மெத்தடை கால் பண்ணுன்னு சொன்னால் இப்போ நான் சேல்ஸில் இந்த ஆப்ஜெக்டில் இந்த கெட்டோல் யூஸ் பண்ணுன்னு சொன்னால் இது தான் ட்ரிகர் ஆகும். இதில் செலக்ட் ஆல் இந்த குவேரியை நான் அப்புறம் சொன்னேன், திரும்ப இருக்க சொல்கிறேன். ஃப்ரம் சேல்ஸ் டேபிள்லையும் கஸ்டமர் டேபிளையும் ஜாயின் பண்ணுறோம். எதை வச்சு, இதில் கஸ்டமர் ஐடியும் இந்த டேபிள் தான் கஸ்டமர் ஐடியும். எஸ்டா சேல்ஸ் டேபிள், சிண்டா கஸ்டமர்ஸ் டேபிள்.
சேல்ஸ் டேபிளில் உள்ள கஸ்டமர் ஐடியும் கஸ்டமர் டேபிளில் உள்ள ஐடி இதுக்கு ஈக்குவலாக ஈக்கிறத ஜாயின் பண்ணி ரெக்கார்டாக ஆக்கு. அப்போ என்ன செய்யும், கஸ்டமர் டேபிளில் அந்த ஐடிக்குள்ள இதையும் சேல்ஸ் டேபிளில் உள்ள கஸ்டமர் ஐடிக்கு உள்ள ரெக்கார்டை சேர்த்து ஃபுல் ரெக்கார்டாக எடுத்துரும். அதில் நமக்கு தேவையான கொலமை மட்டும் பிக் பண்ணுறேன். அதுதான் அங்கே செலக்டில் கொடுக்க போகிறேன். இல்லை செலக்ட் ஆல்னு கொடுத்தா எல்லாமே வரும். 2 டேபிளும் ஜாயின் ஆகி எல்லாம் வரும். நான் இதில் ஐடியை சேல்ஸ் டேபிளில் உள்ள ஐடி, சேல்ஸ் டேபிளில் உள்ள சேல்ஸ் டேட், டோட்டல். அடுத்தது கஸ்டமர் டேபிளில் உள்ள நேம் மட்டும் வேணும். அதை ரீநேம் பண்ணுறேன். என்ன கஸ்டமர் நேம்டு அப்படின்னு இந்த கஸ்டமர் நேமில் எஸ் கஸ்டமர் நேம்டு கொடுத்தோன்னு சொன்னால் இந்த கொலம் வந்து நம்மளுக்கு கஸ்டமர் நேம்டு வரும். நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணக்குள்ள கஸ்டமர் நேம்டு யூஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல நான் சி நேம் இப்படி கொடுத்தேன்னு சொன்னால் நம்மளுக்கு சிஎம் நேம்டு இங்கே வரும். சி நேம்டு எடுத்துக்கொள்ள நான் என்ன அந்த நேம் நான் கொடுக்குறேனோ அந்த நேம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த இடத்துல கஸ்டமரோட நேம் வரும். அது மாதிரி டோட்டலையும் எடுக்கும். டோட்டலில் நம்ம க்ரியேட் பண்ணக்குள்ள டிஃபால்ட்டாக 0வே ஸ்டோர் ஆகும். நான் அதே மாதிரி சேல்ஸில் நியூக்கு போகிறோம். ஒரு நியூ சேல் க்ரியேட் பண்ணணுன்னா இதுக்குள்ள போகிறோம். டேட் பிக்கர், அடுத்தது என்ன கஸ்டமர் சூஸ் பண்ணி சேவ் பண்ணணுன்னு சொன்னால் அந்த கஸ்டமர் வந்து க்ரியேட் ஆகிடுவார். நான் டேட் பிக்கர் ஒன்று பிக் பண்ணுறேன். ஒரு கஸ்டமரை க்ரியேட் பண்ணி சேவ் கொடுக்கும். சேவ் பண்ணக்குள்ள கஸ்டமர் ஐடி தான் இந்த டேபிளில் ஸ்டோர் ஆகும். அந்த ஐடிக்குள்ளே ரெக்கார்டை நான் ஜாயின் பண்ணி எடுத்து அவரோட நேம் எடுத்து நான் காட்டிக்கிறேன். சரியா? இப்போ இதை எடிட் பண்ண போகிறோம். எடிட்டுக்கு பார்ப்போம். அடுத்தது இதே மாதிரி ஹோமில் எடிட்டுக்கு செய்ய போகிறோம். எடிட்டில் ஆல்ரெடி உள்ள மாதிரி ஹோம் எடிட் சேல். சரியா? இதில் என்ன செய்கிறோம், கஸ்டமரில் இந்த எல்லா கஸ்டமரையும் எடுக்கிறேன். ஆல்ரெடி உள்ள மாதிரியே என்ன 4 each ஆகுது. என்ன இதில் ஆப்ஷனில் ஐடி, அடுத்தது இதில் உள்ள ஐடிக்கு தானே இந்த நேம் இந்த இடத்துல செலக்டட்னு காட்டணும். நான் ஒரு கஸ்டமரை எடிட்னு வரேன். இப்போ எடிட்னு வந்தேன்னு சொன்னால் இதில் மிஷாரி இதை எடிட் பண்ணுறேன்னு வைங்களேன். இதை எடிட் பண்ணேன்னு சொன்னால் இந்த மிஷாரின்னு சொல்கிற ஆள் வந்து ட்ராப் டவுனில் செலக்டடில் ஈக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல சேல்ஸில் வருதே இந்த இடத்துல சேல்ஸையும் எடுக்கிறேன். இல்லை 1 by 1 பார்ப்போம். இது செலக்டடை இப்போதைக்கு இல்லாமல் நான் எடிட்டுக்கு நல்லா செட் பண்ணிட்டு வரேன். இதில் எடிட்டில் சேல் ஐட்டம் ஐடி பாஸ் ஆகுது. இந்த இடத்துல கெட்டில் ஐட்டம் ஐடி சேல் ஐடி சேல் ஐடின்னு வைக்கிறேன். சரியா? நான் இந்த இடத்துல சேல் ஐடி எடுக்கிறேன். சேல் ஐடி எடுத்தேன்னு சொன்னால் print R dollar sale டைப் பண்ணுறேன்.
அந்த ஐடிக்கு உள்ள ரெக்கார்ட் நம்மளுக்கு வந்துடும். என்ன சேல்ஸ் டேட் கஸ்டமர் ஐடி 1 இந்த இடத்துல 5ன்னு பாஸ் பண்ணுன்னு சொன்னால் சேல்ஸ் ஐடி 5க்குள்ள ரெக்கார்டு வருவார். சேல்ஸ்லேருந்து இந்த ரெக்கார்டை எடுத்துகிட்டு வந்து காட்டுவார். இதே நான் 8ன்னு கொடுத்தேன்னு சொன்னால் அதுக்குள்ள ரெக்கார்டு எடுத்துகிட்டு வந்து கஸ்டமர் ஐடி 7. இப்போ சேல்ஸ் ரெக்கார்டை எடுத்துட்டோம். இப்போ என்ன செய்கிறோம், இதை நான் வந்து நல்லா கிளியராக பார்க்குறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணு சொன்னால் எறையை நம்மளுக்கு இந்த மாதிரி காட்டும். இப்போ சேல்ஸில் 8 எடுக்கிறோம், இல்லைன்னா 9 கொடுத்தோன்னு சொன்னால் 9 சேல்ஸ் எடுக்கும். இதில் கஸ்டமர் ஐடி சேல்ஸ் டேட் டோட்டல் இது எல்லாமே அந்த டேபிள்லேருந்து வரும். இப்போ இதில் கஸ்டமர் ஐடியை கொடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், அதை பிக் பண்ணதில் இதில் பிக்லேயே காட்ட போகிறேன். போல் கஸ்டமரை எடுத்து இதில் காட்டுறோம். இப்போ இதை ஆல்ரெடி செஞ்ச மாதிரி தான் கஸ்டமர் இதை 4 each பண்ணுறேன். ஐடி எங்கே வைக்கிறேன், நேம் இந்த இடத்துல வைக்கிறேன். அப்போது இதில் எடுக்கிற சேல்ஸ் ஐடியை எடுத்து இதை ஹிடனில் வைக்கிறோம். சேல்ஸ் டேட்டை எடுத்து வெளியில் ஹிடனில் வைக்கிறோம். இப்போ லோட் பண்ணக்கொள்ள இங்கே லோடாகவே காட்டுது, இல்லை கஸ்டமரை காட்டுது. இதில் கஸ்டமரை நான் செலக்டடில் காட்டணும் அப்படின்னு சொன்னால் நான் இந்த இடத்துல என்ன செய்வேன், செலக்டட்னு ஒரு இதுக்கு கொடுத்தேன்னு சொன்னால் இதில் செலக்டட்னு ஒரு ஆப்ஷனுக்கு கொடுக்குறேன். செலக்டட் அது வந்து இந்த இடத்துல செலக்டடாக காட்டும். இதில் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக உள்ளது செலக்டட்னு காட்டுறேன்னு சொன்னால் செலக்டட்னு கொடுத்துட்டேன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் அது செலக்டடு வேரியபிள் இது வந்து ஹெட் ஆகிரும். இந்த செலக்டட் எல்லாத்துக்கும் போகும். எது செலக்டடில் ஒன்று வைக்கிறோ அது மட்டும் பிக் பண்ணி காட்டும். இப்போ எல்லாமே செலக்டடில் வைக்கிறதால லாஸ்ட்டை பிக் பண்ணி காட்டுது. நம்மளுக்கு வந்து இதில் குறிப்பிட்ட அந்த இது மட்டும் நம்மளுக்கு செலக்டட்னு காட்டணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு சேல்ஸில் வருது கஸ்டமர் ஐடி, அதுவும் இந்த கஸ்டமர் 4 each ஆகுது. அவரோட ஐடியும் யார் ட்ரூ ஆகுறாரோ அவருக்கு செலக்டடை எக்கோ பண்ணு. அப்போ நம்ம ஆல்ரெடி யாரை செலக்ட் பண்ணியிருந்தோமோ அந்த ஆள் வரக்குள்ள மட்டும் செலக்டட் ஹெட் ஆகும். இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன். இதில் இன்ஸ்பெக்டில் பார்க்குறேன். பாருங்கள், இதில் 7வது ஐடி தானே நம்மளுக்கு அப்புறம் பார்த்தோம். அந்த 7வது ஐடி மட்டும்தான் செலக்டடில். நான் இதில் ரெக்கார்டை மாற்றுறேன். 8 8க்குள்ளே 6க்குள்ளே கஸ்டமர் செலக்டடில் காட்டுவார். சரியா, இதுதான் செலக்டட்னு காட்டுறது. இதில் 5ன்னு கொடுத்தா 5க்குள்ளே கஸ்டமர் செலக்டடில் காட்டுவார். இப்போ இதை செலக்டடில் காட்டுறோம். அடுத்ததாக இப்போ இதை சேவ் பண்ண போகிறோம். அதே ஆல்ரெடி நம்ம சேவ் செஞ்ச மாதிரி தான். இதில் ஐடி ஹிடனில் நம்ம வச்சுக்கிறதால இந்த ஐடி இதுக்கு பாஸ் ஆகும். எங்கே சேவ் சேலுக்கு. இங்கே சேவ் சேலுக்கு பாஸ் ஆகிச்சிருன்னு சொன்னால் ஐடியோட போச்சிருன்னு சொன்னால் அது என்ன செய்யும், அது அந்த ஐடிக்கு அப்டேட் ஆகும் புது ரெக்கார்ட். நான் இதில் ஆல்ரெடி இந்த கஸ்டமருக்கு டேட்டை மாற்றி கொடுத்து சேவ் பண்ணுன்னு சொன்னால் இந்த டேட் வந்து மாறி ஸ்டோர் ஆகும். இது வந்து அப்டேட் பண்ணுறது. இது இந்த சேல்ஸ் டேயை க்ரியேட் பண்ணிக்கிட்டு போகும். இப்போ நம்ம சேல்ஸ் டேயை அடுத்ததாக சேல்ஸுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் எடிஷனில் ஒன்று கொண்டு வரும். இது என்னத்துக்கு, சேல்ஸ் ஐட்டம்ஸை காட்டுறதுக்கு. இதில் எடிஷனில் ஒரு ஃபீல்டு ஒன்று கொண்டு வரோம். சேல்ஸ் ஐட்டம் இல்லை டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இப்போ டீட்டெயில்ஸை கொடுத்தேன்னு சொன்னால் இதில் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த சேல்ஸோட டீட்டெயிலையும் காட்டிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி என்ன ஒரு சேலுக்கு போகணும்னு சொன்னால் அந்த சேல்ஸோட
டீட்டெயில்ஸை பார்க்கலாம். டீட்டெயில் என்ன ஆகிக்கும், இந்த சேல்ஸில் டீட்டெயில் இருக்கும். அதோட நம்மளுக்கு ஐட்டம்ஸ் லொக்கேட் பண்ணிக்கிட்டு போகலாம் இந்த சேலுக்கு. அப்போ இதில் எட் நியூ சேல் ஐட்டம்ஸை கொடுத்து ஐட்டம்ஸை எட் பண்ணிக்கிட்டு போகும். இப்போ இந்த ஃபார்மை க்ரியேட் பண்ணும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்தா இதுக்கு வரணும். இதில் அந்த சேல்ஸோட டீட்டெயிலை காட்டணும். அதுக்கப்புறம் அது ஐட்டம்ஸை நான் ஆட் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி. இப்போ இதில் சேல்ஸ் ஐட்டம் ஆல்ரெடி செஞ்சதை நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் என்ன செய்யணும், சேல்ஸ் ஐட்டம்ஸ்ண்டு அது உள்ள லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் சேல்ஸ் ஐடியை பாஸ் பண்ணுறேன். இதில் உள்ள சேல்ஸ் ஐடியை அப்படி அங்கேயே பாஸ் பண்ணுறேன். அந்த டீட்டெயில்ஸ் பேஜுக்கு போவோம். அதோட லிஸ்ட் இதுக்கு போகணுன்னு சொன்னால் இல்லை சேல்ஸ் ஐடியை பாஸ் பண்ணுறேனே அதோட சேல்ட டீட்டெயில் எடுத்து ஒரு டேபிளில் காட்டுறேன். என்ன சேல்ஸ் டேட் என்ன, கஸ்டமரோட நேம் என்ன, டோட்டல் என்ன. இல்லை கெட் டீட்டெயில்ஸ் பை ஐடின்னு ஒரு query எடிஷனில் நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். இதுக்கு சேல்ஸுக்கு. இதில் என்ன ஆயிக்குதுன்னு சொன்னால் இந்த query-யை என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஐடியை கொடுத்தேன்னு சொன்னால் அந்த சேலுக்குள்ளே குறிப்பிட்ட டீட்டெயில்ஸை மட்டும் எடுக்கிறதுக்குள்ளே நான் சேல்ஸ் ஐடியை பாஸ் பண்ணேன்னு சொன்னால் அந்த சேல்ஸ் ஐடிக்குள்ளே கஸ்டமர் நம்ம ஆல்ரெடி கெட் ஹோல் பண்ணி எடுத்தோம் தானே, அதே மாதிரி இந்த இடத்துல ட்ரூவை பாஸ் பண்ணுறோம். இது ட்ரூ பாஸ் பண்ணால் இது பாஸ் பண்ணால் அமௌண்ட்டுன்னு சொன்னால் மல்டிபிள் டேட்டாவாக வரும். இது ட்ரூ பண்ணுன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி ரன்னில் பார்த்தோம். இதில் எடிஷனில் ட்ரூ ஒன்று இருக்குது. இதை வச்சுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வரோம். இப்போ இந்த ஐடியை நான் பாஸ் பண்ணுறேன். ஐடியை பாஸ் பண்ணால் ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் ரிட்டர்ன் ஆகும். அதை ஒரு எரையாக ரிட்டர்ன் பண்ணிடும். இந்த இடத்துல ட்ரூ வைக்கிறதால நம்ம இதுக்கு முன்னாடி கெட் ஹோல் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தோம். இந்த சேல்ஸோட கஸ்டமர் இதோட சேர்த்து இது ஐடியை பாஸ் பண்ணி அந்த கஸ்டமர் இதோட சேர்த்து எடுக்கிறோம். இந்த டீட்டெயில்ஸில் நம்மளுக்கு கஸ்டமர் நேமும் இந்த இடத்துல வரும். இதில் பார்த்தோன்னு சொன்னால் கஸ்டமர் நேம். இப்போ இதில் நம்மளுக்கு கஸ்டமர் நேமே இங்கே டிஸ்பிளே பண்ணிடும். இப்போ இதுதான் இந்த இடத்துல நம்மளுக்கு டீட்டெயில்டு போகணுன்னு சொன்னால் நம்மளுக்கு கஸ்டமர் நேமை இதில் காட்டும். இதில் லிஸ்ட்டில் சேல்ஸ் ஐட்டம்
சேல்ஸ் ஐட்டமில் இதை கொண்டு வரோம். சேல்ஸ் ஐட்டமில் மாடல் இதில் என்ன ஆயிடுச்சுன்னு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீட்டெயிலை கொடுத்தோன்னு சொன்னால் இந்த டீட்டெயிலை எடுத்து காட்டுது. அதோட எடிஷனலாக சேல்ஸ் ஐட்டமில் இந்த சேல்ஸுக்குள்ள ஐடியோட என்ன ஆகலாம், சேல்ஸ் ஐட்டம் ஹெட் ஆகிக்குது. சேல்ஸ் ஐட்டமில் என்ன ஆகலாம், சேல்ஸ் ஐடியும் இக்கும், ஐட்டம் ஐடியும் இக்கும், அதோட அந்த ஐட்டம்ட ப்ரைஸ் இக்கும், குவான்டிட்டி இக்கும். குவான்டிட்டி என்ன, இந்த குவான்டிட்டி இதோட பெருக்கி அதோட டோட்டலை தான் நான் என்ன செய்யணும், சேல்ஸில் டோட்டலில் ப்ளஸ் பண்ணிக்கிட்டு போகும். இப்போ இதில் இந்த ஐட்டம் ஐடிக்கு உள்ள டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஐட்டம்ஸ் டேபிள் ஐக்கும். இந்த சேல்ஸ் ஐடிக்கு உள்ள டீட்டெயில்ஸ் வந்து சேல்ஸ் டேபிள் ஐக்கும். இதில் எத்தனை இந்த ஐட்டம் வந்து எத்தனை குவான்டிட்டி, எத்தனை என்ன ப்ரைஸ், இந்த ஐட்டமோட ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிக்குது. இதை என்ன ஸ்டோர் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த இடத்துல டீட்டெயில்ஸுக்கு வரோம். லிஸ்ட்டில் டீட்டெயில்ந்து போகணுன்னு சொன்னால் இந்த லிஸ்ட்டுக்கு வரும். இந்த லிஸ்ட்டில் சேல்ஸ் ஐடி இந்த இடத்துல பாஸ் ஆகும். இப்போ சேல்ஸ் எடுத்து இந்த இடத்துல காட்டுறோம். அடுத்ததாக சேல்ஸ் ஐட்டம் அதை எடுக்கிறோம். இந்த சேலுக்குள்ள ஐட்டம்ஸ் என்ன சரிக்கிறான்னு பார்க்குது. இந்த சேல் ஐடி எடுத்து சேல் ஐடியில் வைக்கிது. இப்போ கெட் டோல்னு கொடுத்து எடுத்தோன்னு சொன்னால் இந்த சேல் ஐடிக்குள்ளே சேல்ஸ் ஐட்டம்லாம் எடுக்கிறதுக்கு இங்கே பாஸ் பண்ணிக்கிறோம். இல்லை எடிஷனில் அங்கே சேல் ஐட்டமில் சேல் ஐடி, ஐட்டம் ஐடி, ப்ரைஸ், குவான்டிட்டி, இது 4 ப்ராப்பர்ட்டியும் வச்சுக்கிறோம். இந்த 4 ப்ராப்பர்ட்டிக்குள்ளே டேட்டா பேராமீட்டர்லாம் அங்கே பாஸ் பண்ணி தான் இதுக்குள்ளே குவேரியெல்லாம் செஞ்சுக்குது. இதில் சேல்ஸ் ஐடியை நான் இந்த இடத்துல செட் பண்ணுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். இதில் சேல்ஸ் ஐடிக்கு ஐடியை செட் பண்ணிவிட்டு இப்போ நான் கெட் ஹோல்டு எடுத்தேன்னு சொன்னால் இந்த இதில் வந்து சேல்ஸ் ஐடி செட் ஆகிட்டு அப்போ இந்த இடத்துல கெட் ஹோலோட இந்த சேல் ஐடி இங்கே பாஸ் ஆகிக்கும். இதில் பாஸ் பண்ணுன்னு சொன்னால் செலக்ட் ஹோல் ஃப்ரம் எங்கள் சேல்ஸ் ஐட்டம் டேபிள்லேயும் ஐட்டம்ஸ்லேயும் இந்த சேல்ஸ் ஐடியோட ஐட்டம் ஐடி இதில் உள்ள ஐட்டம் ஐடியோட இது கம்பைன் ஆகி ஜாயின் ஆகி அதோடு சேர்த்து எடிஷனலாக சேல்ஸ் ஐடியும் இதில் பேராமீட்டரில் பாஸ் பண்ணுறேன். இதையும் பாஸ் பண்ணி இதை ரெண்டையும் செக் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணோம் அந்த சேல்ஸ் டேட்டாவை. இப்போ இதில் என்ன வரும், அந்த சேல்ஸ் ஐடிக்குள்ள எல்லா சேல்ஸ் ஐட்டமும் இதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை நாம் அப்படி ஃபார் ஈச் பண்ணி ஐட்டம் நேம், ப்ரைஸ், குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி இங்கே லிஸ்ட் பண்ணுறோம். இதுதான் இந்த இடத்துல லிஸ்ட் ஆகுது. நான் புதுசாக ஒரு ஐட்டம் எட் பண்ண போகிறேன்னு சொன்னால் எட் நியூ ஐட்டம் சேலுக்கு போகிறேன். இதில் அப்புறம் கஸ்டமர் நாம் லிஸ்ட் பண்ணமே ட்ராப் டவுனில் அதே மாதிரி இங்கே ஐட்டம் எல்லாத்தையும் ட்ராப் டவுனில் லிஸ்ட் பண்ணுறோம். இதில் எட் நியூ சேல் ஐட்டம்னு போகணுன்னு சொன்னால் கெட் ஆல் ஐட்டம் எடுத்து அவ்வளோ ஐட்டமையும் இங்கே ஃபோர் ஈச்சில் இங்கே லிஸ்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே அவ்வளோ ஐட்டமும் லிஸ்ட் ஆகும். அடுத்தது குவான்டிட்டி எட் பண்ணுறதுக்கு ஒரு இன்புட் ஃபீல்டு ஒன்று வச்சு இதில் குவான்டிட்டியை எட் பண்ணுவார். அடுத்தது நான் இந்த இடத்துல எட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தேன்னு சொன்னால் அந்த டேபிளில் குவான்டிட்டி வந்து ஸ்டோர் ஆக போகுது. அது ஸ்டோர் ஆகக்குள்ள தான் என்ன செய்யும், நான் சப்மிட் பண்ணுவேன். அந்த ஐட்டம் ஐடி இதில் வரும். அப்போ அந்த ஐட்டம் எடுப்போம். அந்த ஐட்டத்தில் என்ன ப்ரைஸ் ஈக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ நான் ஒரு குவான்டிட்டி ஒன்றும் சப்மிட் பண்ணிப்பேன். அந்த ஐட்டம்ட ப்ரைஸையும் இந்த இதில் நாம் கொடுத்த குவான்டிட்டியும் அது ரெண்டையும் நம்ம என்ன செய்கிறோம்,
இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம் ப்ரைஸ் என்ன குவான்டிட்டி என்ன அப்படின்னு. அதோட அது ஐட்டம் ஐடி என்ன சேல்ஸ் ஐடி என்ன இதை சேர்த்து தான் நான் இந்த இடத்துல சப்மிட் பண்ணுறேன். இதை ஹிடனில் வச்சுக்கிறேன். சேல்ஸ் ஐடி ஹிடனில் இருக்குது. இதோட ஐட்டம் ஐடி வந்து இதில் நாம் சேல்ஸ் ஐடியை பாஸ் பண்ணுறோம். இப்போ ஐட்டம் ஐடி இதுலேருந்து எடுக்குது, போஸ்ட்டில் வருது. இப்போ இந்த டேபிளில் இன்செர்ட் பண்ணக்குள்ள சேல்ஸ் ஐடி ஐட்டம் ஐடி ப்ரைஸ் குவான்டிட்டி இது அவ்வளோவுமே ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஐட்டம் செஞ்சுட்டிருப்பீங்க. அந்த ஐட்டம் லிஸ்ட் பண்ணுறதை செஞ்சதை காட்டுங்க. நான் திரும்ப ஒருக்கா மறுக்கா விளக்கப்படுத்துகிறேன். இப்போ இந்த இடத்துல லிஸ்ட்டில் இந்த டீட்டெயிலுக்கு போகிறோம். டீட்டெயிலில் இங்கே சேல் ஐடி பாஸ் ஆகுது. இப்போ இந்த சேல்ஸுக்குள்ளே ஐடி பாஸ் ஆகும். சேல்ஸில் என்ன ஐட்டம் கஸ்டமர் ஐடி டோட்டல் சேல்ஸ் டேட் இது தான். இந்த விஷயத்தை எடுத்து நான் என்ன செய்கிறேன், சேல்ஸ் ஐட்டம்ஸில் லிஸ்ட்டுக்கு தான் அந்த ரவுட் வந்து செட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வரும் சேல்ஸ் ஐடி அதில் கெட்டில் வரும் தானே, அதுக்குள்ளே டீட்டெயில்ஸை எடுக்கிறேன். கெட் டீட்டெயில்ஸ் பை ஐடி அப்படின்னு எடுக்கிறேன். என்னத்தோட சேல்ஸ்ட. இப்போ சேல்ஸ்ட என்ன இந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். இதில் கஸ்டமர்ட நேம் இருக்காது. அப்போ எடிஷனில் கஸ்டமர் நேம் எடுக்கிறதுக்காக இதில் எடிஷனில் ஒரு மெத்தட் ஒன்று வச்சுக்கிறோம். அதில் சேல்ஸ் ஐடியை பாஸ் பண்ணுறோம். அதில் ஆல்ரெடி உள்ள மாதிரி கஸ்டமரோட நேமை இங்கே ஜாயின் பண்ணி எடுக்கிறோம். கஸ்டமர் டேபிளில் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோமா. இப்போ அதை எடுத்து தான் என்ன செய்கிறோம், வந்து சேலில் சேல்ஸ் டேட் கஸ்டமர் நேம் டோட்டல் இது மூணையும் டிஸ்பிளே பண்ணுறோம். வேணுங்க டிஸ்பிளே ஆகுதா, இதுக்குள்ள கோட் தான் அது. கஸ்டமர் இடத்துல கஸ்டமர் நேமை எக்கோ பண்ணிக்கிறோம் சேல்ஸில். இதில் லாஸ்ட்டில் ட்ரூ போட்டிக்கிறதால நான் சொன்னேன் ஒரு ரெக்கார்ட் தான் வரும் இந்த இடத்துல. நம்ம மல்டிப்புளாக நிறைய ரெக்கார்டு எடுக்கிறதுக்கு இதில் ட்ரூ ஃபால்ஸ்ன்னு ஈக்கும். டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் ஈக்கும். அதால் நம்ம ஒன்று ட்ரூ ஃபால்ஸ்ன்னு போட தேவையில்லை, டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் ஆகி. அப்போ நிறைய ரெக்கார்டு வரும். இதில் ஒரு ரெக்கார்டை தான் எடுக்கிறோம், அந்த ஐடியிலே மட்டும். அப்போ இந்த இடத்துல ஒரு சேல்ட டீட்டெயில், அந்த சேல்ட டீட்டெயில் வரும். அந்த சேல்ட ஐட்டம்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணணும். சேல்ஸ் ஐட்டம். இப்போ சேல்ஸ் ஐட்டம்னு ஒரு கிளாஸை செய்கிறோம். இந்த கிளாஸுக்குள்ள சேல் ஐடி என்ன சேல்டு சேல்டு ஐடி, அந்த சேலுக்குள்ள ஐட்டம்ஸ்லாம் ஹெட் ஆகும். ஒரு சேலுக்கு நிறைய ஐட்டம்ஸ் ஹெட் ஆகும். அந்த சேல் ஐடி ஒன்று நிற்கும். அந்த ஐட்டம்ட ப்ரைஸும் குவான்டிட்டியும் நிற்கும். ஐட்டம் டேபிளில் ஐட்டம்ட ஐடியும் ப்ரைஸை மட்டும்தான் நிற்கும். இதில் ஐட்டம்ட ஐடி ப்ரைஸோட குவான்டிட்டியும் ஹெட் ஆகிக்கும். இப்போ இதில் சேல்ஸ் ஐட்டம் டேபிள்ட நேம் இல்லை கெட் ஆல் நிற்கிது, ஹெட் நியூ ரெக்கார்ட், delete all by sales இப்படி ஒரு இதான் ஹெட் பண்ணி. இப்போ கெட் ஆல்ல என்ன எடுக்கிறோம், சேல்ஸ் ஐட்டம் அவ்வளோத்தையும் எடுக்கிறோம். ஐட்டம் டேபிளோட ஜாயின் பண்ணி எடுக்கிறோம். ஏன்டா இல்லை சேல்ஸ் ஐட்டமில் ஐட்டம்ட டீட்டெயிலாம் நிற்காது. ஐட்டம்ட டீட்டெயில் எங்கே நிற்கும், ஐட்டம்ஸ் டேபிளில் நிற்கும். நான் ஐட்டம் ஐடியோட சேல்ஸ் ஐட்டம்ட ஐட்டம் ஐடியோட ஐட்டம்ஸ் டேபிள்ட ஐடியை ஜாயின் பண்ணி என்ன செய்கிறோம், அந்த ஐட்டம்ஸ்ட டீட்டெயிலை எடுக்கும். அதோட ஐட்டம்னு சேல்ஸ் ஐட்டம் ப்ரைஸ் குவான்டிட்டி இதை ஜாயின் பண்ணி எடுக்கும். இப்போ கெட் ஆல் கொடுத்தேன்னு சொன்னால் அதோட ஜாயிண்ட் ஆகி வரும். என்ன ஆகலாம், ஐட்டம்ட நேமும் வரும். ஏன்னா இங்கே ஜாயின் பண்ணி நாம் ஆல்ரெடி கஸ்டமர்ட நேம் எடுக்கிற மாதிரி இங்கே ஜாயின் பண்ணி ஐட்டம்ட நேம் எடுக்கிறோம். அதோட ப்ரைஸ் குவான்டிட்டி அந்த டேபிளில் இருக்குது. ஐட்டம்ட நேம் இங்கே இல்லை, நான் இதை ஐட்டம் டேபிளோட ஜாயின் பண்ணி எடுத்து தான் அங்கே லிஸ்ட் பண்ணி காட்டுது. சரியா, இதோட ஐட்டம்ஸ். இந்த ஐட்டம்ஸ் எட் பண்ணுறதுக்கு எங்கே போவோம், எட் நியூஸ் சேல் ஐட்டம்னு போகணுன்னு சொன்னால் ஐட்டம் நியூ புது ஐட்டம் ஒன்று எட் பண்ணுறதுக்கு போவோம்.
இதில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் லிஸ்ட் பண்ணி காட்டுறோம் அந்த ட்ராப் டவுனில். நான் புது ஐட்டம் ஒன்று ஆட் பண்ண போகணுன்னு சொன்னால் ட்ராப் டவுனில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் லிஸ்ட் பண்ணி காட்டுறோம். ஆல்ரெடி கஸ்டமரை லிஸ்ட் பண்ணி காட்டின மாதிரி கெட் ஆல்னு கொடுத்து ஐட்டம்ஸை எடுத்து ஐட்டம்ட நேம் இது ஐடி இங்கே நம்ம ப்ரைஸ் கொடுத்தோன்னு சொன்னால் முன்னுக்கோ $, போடுற மாதிரி இங்கே ஆர்எஸ் போட்டிக்கிறோம். இல்லாட்டி நாம எல்கேஆர் அப்படின்னு சொல்லி போடலாம். அதில் ப்ரைஸோட காட்டுறதுக்கு இந்த இடத்துல ஐட்டம்ட நேமையும் காட்டி அது ப்ரைஸையும் காட்டுது ஒரே இடத்துல. இந்த ஐட்டம்ட நேம் எடுத்துட்டோம், அதே டேபிளில் உள்ள ப்ரைஸையும் சேர்த்து பக்கத்துலேயே காட்டுது ட்ராப் டவுன்லேயே. ஆனால் இதில் வெளியூரில் நம்ம ஐடியா மட்டும் செட் பண்ணிப்போம். நான் அதை சூஸ் பண்ணிட்டு சொன்ன ஒரு ஐட்டத்தை அது வெளியூ வந்து இந்த இடத்துல செலக்டடில் அடுத்தது குவான்டிட்டி நம்மளுக்கு எத்தனை வேணுமோ சேவ் கொடுத்தா என்ன இருக்கும், இந்த ஐட்டம் இந்த குவான்டிட்டியோட இதில் சேல் ஐடியும் பாஸ் ஆகிக்கும். இதில் சேல் ஐடி இருக்குது, கெட்டில் வந்திக்குது, அந்த கெட்டில் ஈக்கிறத எடுத்து இங்கே ஹிடனில் செட் ஆகிக்குது. செட் ஆகி சப்மிட் பண்ணுறோம். இப்போ என்ன வேணும், இப்போ பாஸ் ஆகும் ஐட்டம்ட ஐடியும் பாஸ் ஆகும், சேல்ஸ்ட ஐடியும் பாஸ் ஆகும், அதோட என்ன குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி பாஸ் ஆகும். இப்போ இது எங்கே போகுது, சேவ் சேல்ஸ் ஐட்டம் டாட் பிஹெச்பி இதில் போச்சுன்னு சொன்னால் இல்லை போஸ்ட்டில் வருது ஐட்டம் ஐடி. இப்போ ஐட்டம்ட டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்காக இங்கே ஐட்டம் எடுக்கிறோம், ஐட்டம்ட ப்ரைஸ் எடுக்கிறோம். இதுக்கு முன்னுக்கு ப்ரைஸ் எடுக்கல. நாங்கள் ப்ரைஸையும் இங்கே ஐட்டமில் ப்ரைஸ் ஈக்கிருத்தேன். நான் இதை ஹிடனில் இங்கே என்ன சரி வச்சு நான் பாஸ் பண்ணேன்னு சொன்னால் இப்போ நாம் ஃபோமில் நம்ம முக்கியமான விஷயத்தெல்லாம் ஹிடனில் வைக்க மாட்டோம். இப்போ ப்ரைஸ்லாம் நான் என்ன செய்யலைங்கன்னு இன்ஸ்பெக்டில் போய் நம்மளுக்கு விஷயம் தெரியும்னு சொல்லி அதை மாடிஃபை பண்ணி விட்டு சப்மிட் பண்ணால் அதில் உள்ள ப்ரைஸ் வந்து அப்டேட் ஆகும். நான் என்ன செய்கிறேன், சும்மா ஐடியா வைப்பேன், அதோட ப்ரைஸை நான் டிபிலைன் தான் எடுத்து நாங்கள் ப்ரைஸை செட் பண்ணுவேன். நான் இதே ஹிடனில் வச்சு எடுக்கிறேன்னு சொன்னேன். இந்த மாதிரி சில முக்கியமான டேட்டாவில் வந்து நாம் ஹிடன்லேயோ இல்லாட்டி பாஸ் பண்ணுற பெராமீட்டர்லேயோ நம்ம வைக்கக்கூடாது. அதை அந்த டைமில் டிபியில் இருந்து தான் நம்ம எடுத்து ப்ரைஸை செட் பண்ணணும். அப்போ நான் ப்ரைஸை எடுக்கிறேன், ஐட்டம்ட ப்ரைஸை எடுத்து ப்ரைஸில் செட் பண்ணுறேன். இப்போ இதில் குவான்டிட்டி நான் சப்மிட் பண்ணுவேன் தானே, இல்லை குவான்டிட்டியும் ஐட்டம்ட ஐடியும் வரும். இந்த ஐட்டம்ட ஐடியை வச்சு ப்ரைஸ் எடுப்பேன், இந்த ப்ரைஸை வச்சு குவான்டிட்டியோட ப்ரைஸ் குவான்டிட்டி ஐட்டம் ஐடி சேல்ஸ் ஐடி இது அவ்வளோவும் வருது. இது அவ்வளோ என்ன செய்கிறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ இது சேவ் பண்ணதோட என்ன நடக்கும், ஐட்டம் டேபிளில் சேல்ஸ் ஐடி ஐட்டம் ஐடி குவான்டிட்டி ப்ரைஸ் இது ஸ்டோர் ஆகும். அதே டைமில் சேவ் ஆகின உடனே ரிசல்ட்ஸ் ட்ரூன்னு வந்துருன்னு சொன்னால் சேல்ஸ் டேபிளில் இந்த சேல் ஐடிக்கு நான் ஒரு சேல் ஐடிக்கு தானே அந்த ஐட்டம் எட் பண்ணுறேன். எட் பண்ணதோட இதில் என்ன செய்யும், ப்ரைஸோட குவான்டிட்டியும் சேரும். சேர்ந்துருன்னு சொன்னால் இதை தான் பெருக்கி இதோட டோட்டல் வந்து எடிஷனில் இதில் எட் ஆகும். நான் புது சேல் ஒன்று க்ரியேட் பண்ணேன்னு சொன்னால் இதில் 0 தான் நிற்கும். இல்லை நிறைய ஐட்டம் எட் பண்ண இங்கே ஒவ்வொரு ஐட்டமாக ஹெட் ஆகிட்டு வரும். இதோட ப்ரைஸோட இதை குவான்டிட்டியை பெருக்கி டோட்டல் எடுக்கணும். அதுக்காக நான் என்ன செய்யலாம், அப்டேட் டோட்டல்ண்டு சேல்ஸில் ஒரு மெத்தட் ஒன்று வச்சுக்கிறோம். இது என்ன செய்யும், இந்த சேல்ஸ் ஐடிக்கு டோட்டலாக அப்டேட் பண்ணிவிடும். எப்படி அப்டேட் பண்ணுதுன்னு சொன்னால் அப்டேட் டோட்டலில் என்ன ஆகிடுன்னு சொன்னால் சேல்ஸ் டேபிளுக்கு டோட்டலை செட் பண்ணு. எப்படி செட் பண்ணி, நான் இந்த சேல்ஸ் ஐடி கொடுக்குறேனே, இல்லை சேல்ஸ் ஐடி வரும், இல்லை சேல்ஸ் ஐடி 1 வாரது எல்லாத்தையும் கவுண்ட் எடுக்கும். அப்போ இதோட கவுண்டோட எடுத்து அவ்வளோத்தையும் எடுத்து இதோட ப்ரைஸை இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைஸோட குவான்டிட்டியும் பெருக்குது. இதை சம்மை எடுக்குது, இதில் சம்மை எடுத்து டோட்டலில் வைக்குது. என்ன செய்யும், இதில் ஒவ்வொரு சேல்ஸ்ட ஐட்டமிக்கும் அவ்வளோ ஐட்டமை எடுத்து சம்மை எடுத்து டோட்டலில் வைக்குது. நான் ஒரு ஐட்டம் எட் பண்ணேன்னு சொன்னால் உடனே அதில் ப்ரைஸையும் குவான்டிட்டியும் பெருக்கி அதில் ஈக்குவல் பண்ணி டோட்டலில் எட் பண்ணிட்டு ஒவ்வொரு டைமும் நான் ஐட்டம் எட் பண்ணக்குள்ள அதில் இதில் கூட்டி நம்ம இங்கே டோட்டல் கூட்டிகிட்டு போவோம்.
இதில் 3500 இதோட இன்னொரு ஐட்டம் எட் பண்ணால் இதில் எடிஷனில் அந்த ஐட்டமுக்குள்ள ப்ரைஸும் குவான்டிட்டியும் எட் பண்ணி அப்டேட் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி தான் அது டோட்டல் அப்டேட் ஆகிட்டு போகுது. டோட்டல் சேல்ஸ் க்ரியேட் பண்ணக்குள்ள 0ல் இருக்கும். அங்கே ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணக்குள்ளேயும் அப்டேட் ஆகிட்டு போகும். ஐடி இருந்துருன்னு சொன்னால் இந்த இடத்துல போஸ்ட்டில் ஐடி வந்துருன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு ரீடைரக்ட் ஆகும். அப்படி இல்லாட்டி list.phpக்கு ரீடைரக்ட் ஆகும். இந்த மாதிரி இங்கே ரீடைரக்ட் செட் பண்ணிடுது. இதில் நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டேன்னு சொன்னால் திரும்ப நியூ இது வந்துடும். டன்னில் இதில் போய் பார்த்தேன்னு சொன்னால் இதில் புது ஐட்டம் இல்லை இந்த இப்போது நான் இன்னொரு சேல் ஒன்றுக்கு வரேன். சேல்ஸ் நியூ சேல்ஸ் ஒன்று எடுக்கிறேன். டேட் வந்து 31. கஸ்டமர் இஷாரி சேவ். இப்போ என்ன 31 சேவ்னு வந்து டீட்டெயிலுக்கு போகிறேன். ஒரு ஐட்டம் எட் பண்ணுறேன். இப்போ டோட்டல் வந்து 0ல் இருக்குது. நான் ஒரு ஐட்டமை எட் பண்ணுறேன். Apple 1. இப்போ என்ன செய்யும் இதில் இப்போ டோட்டலில் பார்த்தேன்னு சொன்னால் 200. இப்போ நான் இன்னொரு ஐட்டம் எட் பண்ணுறேன். 300ல் 1 சேவ் பண்ணேன்னு சொன்னால் அதோட சேர்த்து டோட்டல் ப்ளஸ் ஆகிட்டு போகும். இதில் ஐட்டம் டோட்டல் ஈக்கும் அதோட டோட்டலோடு சேர்த்து இது எட் ஆகிட்டு இப்படி நம்ம ஐட்டம் எட் பண்ண டோட்டல் இதில் கூடிக்கிட்டு போகும். இதை டிலீட் பண்ணக்குள்ள இதுலேருந்து ஐட்டம் அழிஞ்சிருன்னு சொன்னால் அதில் நம்ம ப்ரைஸை மைனஸ் பண்ணுற மாதிரி நம்ம எழுதி வைக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான மாதிரி CRUD ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு பாருங்கள். இதில் எடிட் பண்ணுற டிலீட் பண்ணுற எல்லாமே பார்த்துட்டோம். இல்லை என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்க. இதில் கோட் அப்படி போடுறேன். நீங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்கள். இதில் விளங்காத விஷயம் இருந்தால் என்ன சரி கேளுங்க.